அதாவது தமிழக சார்பாக உலக நாயகன் நாங்கள் வருகிறோம். உலக நாயகன் கமலஹாசன் மட்டும்தான் வருவாங்களா? தொழிலாளர்களின் முதன்மையாளர் அடிப்படையில் உலக நாயகன் என்பது நாங்கள் விருது கொடுத்து சிறப்புகின்றோம். இது எங்க நிர்வாகிக்கு யாருக்கே தெரியாது. இது நானா என்னுடைய கற்பனையில அக்கா கொஞ்சம் ஓகே யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. என்ன தவிர யாருக்கும் தெரியாது. மொல்லமா உஸ்மான் தெரியாது. அண்ணன் கடந்து வந்த பாடம் வளவலாக்கு வந்து எந்தெந்த வருஷத்துல எந்தெந்த நாட்டுல என்னென்ன தொழில் பண்ணாங்க அவருடைய வரலாறு சிந்தாவைக்க அழகா சொல்லியிருக்கோம். இது வந்து கோயில்கள் வரைக்கும் யாரும் இந்த அவார்டு கொடுக்கல. இது ஒரு நினைவுகளா இருக்கு அண்ணனுக்கு. இந்த இடத்துல நன்றி தெரிவிக்கிறோம் அண்ணனுக்கு. வெளிநாடுகள் சட்டம் மற்றும் மரங்களை இந்த அளவுக்கு வளர்ந்துச்சுன்னா அதுக்கு முக்கிய கரு வந்து மயிலர் என்ன வாங்கலாம். காரணம் ஏன் அப்படின்னா வாழ்ந்துபட்ட ஒரு சகோதரனோ நன்றியாக வந்தா அண்ணன் இந்த மாதிரி வந்துட்டாங்க என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா என்ன பிரச்சனைப்பா இந்த மாதிரி பிரச்சனை சரி இந்த மாதிரி தங்க வழி இவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தரணும் எவ்வளவு விட்டு தரணும்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க கொடுத்து வைக்கணும்னாங்க. இந்திய தூதர் அதிகாரி சாதாரண தொடர்பு கொண்டு அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒன்றே சொல்லி எப்படியான தாய்நாட்டுக்கு போறவங்களுக்கு மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய வயதினர்களுக்கு எங்களால் கொடுத்த இந்த சிறிய விருதை அன்பளிப்பாக இருக்கிறோம். வாழ்க வளர்க வல்லவரும் வாழ்க்கை இதுவும் நம்மளுடைய கற்பனை அந்த விமானத்தை செதுக்கிறோம். வெகு விரைவில் எந்த என்ற பெயரில் போயிட்டு ஓகே இதுக்கு மெயினாக ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد وقد قال الله تعالى في محكم التنزيل العليم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلق نفسا واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم. قال رسول صلى الله عليه وسلم إن خير كتاب الله وخير محمد صلى الله عليه وسلم وكل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரும் இறைவனின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெளியே நிறைய பேர் நின்றாங்க. நான் அப்படியே போயிட்டு வெளியே வந்து பார்த்தேன். நிறைய பேர் வெளியே நின்றாங்க. நிறைய நம்ம எதிர்பார்த்தது அதிகமான பேர் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். வெளிநாடு வாழ்வுடைய சகோதரர்களுக்கு இந்த அமைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் வந்தாலும் நம்ம மன்சூர் அலிக்காக இன்னைக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறாங்க, அடுத்த பாதிரியார் வந்திருக்காங்க, மூர்த்தி வந்திருக்காங்க,
உஸ்மான் சார் வந்திருக்காப்புல. இந்த 4 பேர் நம்ம வெளிநாட்டு இந்தியாவிலேருந்து எடுத்திருக்கிறோம். யாரை எடுத்தாலும் அமைப்புகள்லாம் வந்து அவங்கள தான் முன்னிறுத்துவாங்க. நான் நினைப்பேன், நான் தான் முதல் ஸ்பான்சராக இருந்தாலும் அவங்கள தான் முன்னிறுத்துவாங்க. நான் பார்த்துருக்கேன். என்ன லாஸ்ட் 4வது 5வது கொண்டு வருவாங்க. ஆனா இந்த அமைப்பு தான் யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். என்ன முதல்ல கதாநாயகனை காட்டிட்டு பாக்கி எல்லாரையும் பின்னாடி காட்டுறாங்க. அதுல எனக்கு ரொம்ப யோசனை பண்ணேன், இதுனா அவங்க வர்றவங்களுக்கு கவலையா இருக்குன்னு. இல்ல, ஏன்டா இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நீங்க தான் எனக்கு முக்கியமான ஆளா இருக்குன்னு, அதனால உங்களை போறதுனால அவங்க கோச்சிக்கிற மாட்டாங்க, நாங்க சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இப்ப மன்சூர் அலிகான் அவர் வந்தாரு, நானும் போக முடியல. நான் ஏற்பாடுல நீங்களும் போய் இழைச்சிட்டு வந்தாங்க, எல்லாம் அழைச்சிட்டு வந்தாங்க. வந்து கேட்டாங்க, நான் ஊர்ல போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நம்ம மூர்த்தி சார் வந்து அவங்கள கூட்டிட்டு நான் செல்வமணி ரோஜாவை புக் பண்ணிடுறேன், அங்க போயிருந்தேன். ஏன்னா ஆந்திரா மக்களை அவங்கள எனக்கு பிசினஸ் வந்து அதிகமா ஆந்திரா மக்கள் தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல அதிகமான கார்கோ தமிழ்நாட்டுக்காரங்க வச்சிருக்கனால கார்கோ பிசினஸ் தான் அவங்க பிரிஞ்சு போகுது. ஆந்திரா பிசினஸ் தான் எனக்கு 60% கிடைக்குது. அதனால நான் வந்து ஆந்திரா அவங்களுக்கு நான் முக்கியத்துவமா தமிழ்நாட்டுக்கு எப்படி கொடுக்குறேன்னா அது மாதிரி ஆந்திராக்காரங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ மூர்த்திட்ட அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரோஜா மேடம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஓப்பனிங்காக எடுத்தேன். அன்னைக்கு செம்ம கூட்டம், மாலியா அடிச்சு நோடிக்கிட்டு இருந்தது, பிசினஸ் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பேசும்போது அவங்க இப்போ மந்திரி ஆகி இப்போ அடுத்த எதிர்கட்சியா இருக்கிறாங்க. அங்க அவங்கள கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கு, ரொம்ப நாள் சென்று சொன்னாப்புல. இப்போ செல்வமணி நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தானே, அவங்க கல்யாணம் பண்ணி இருக்காப்புல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்கள அழைச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்க மூர்த்திட்ட சொல்லும்போது மூர்த்தி வாங்கன்னு சொல்லிட்டு செல்வமணி அவங்கள கூப்பிட்டு வச்சு அங்க வச்சு நம்ம பார்க் ஹோட்டல்ல வச்சு மீட்டிங் நடத்தி அந்த மீட்டிங்ல அவங்க வந்திருந்தாப்புல. அப்போ மேடம் ரோஜா அவங்களையும் புக் பண்ண இன்ஷா அல்லாஹ் நவம்பர் மாசம் அந்த ப்ரோக்ராம் வைக்கிறோம். அப்போ வந்து திடீர்னு யதார்த்தமா நம்ம மன்சூர் அலிகான் வர்றாங்க. வரும்போது எல்லாம் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. நாங்க சும்மா உட்காந்து இருக்கிறோம், ஃபேமிலியெல்லாம் நான் போயிருந்தேன், உட்காந்துருந்தோம். என்ன எப்படி அவ ஸ்டைலு அதானே, இப்பவும் அப்படித்தானே வந்திருக்காப்ல. என்னடா இப்படி ஒரு மனுஷனை பார்க்க வர்றாப்புல, இப்படி என்ன சட்டையெல்லாம் இப்படி திறந்து போட்டுட்டு இப்படி வர்றாப்புலையா எனக்கு பார்த்துட்டு, ஏன் இப்படி வர்றாரு, ஏன் இப்படி இது சண்டையா இங்க பிரச்சனையான்னு கேட்க. அவரை பத்தி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே எந்த ஒரு மேடையில போனாலும் எந்த மீட்டிங் போனாலும் எப்பதான் போகல அவங்களுடைய அவங்களுடைய எப்பவுமே அது வந்து பாலிசி அதுதான் சொல்லிட்டாப்புல. அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்க ஊர்ல பார்த்தேன். ஒரு நல்ல யதார்த்தமான மனுஷன். என்ன செய்யறது, நம்முடைய பாலிவுட் பக்கம் போயிருந்தா கூட இன்னைக்கு ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் சொல்லிட்டு முஸ்லிம்கள் நல்ல வளர்ச்சியில் இருக்கிறாங்க. ஆனா என்னத்தை தான் நீ வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் நீ ஒரு முஸ்லீமா இருக்கனால உன்னை வளர விட மாட்டான்னு எனக்கு தெரியும். அதனால அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. பாவம் நிறைய படம் எடுத்து அவங்க நிறைய வந்து கடனா இருக்கிறாப்புல. ஆனாலும் இருந்தாலும் வந்து நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, மதம் ரொம்ப முக்கியமா உள்ள கொண்டுட்டு வராங்க. அதனாலதான் பிரச்சனை ஆகுது. ஏன்னா எவ்வளவுதான் நம்ம இது பண்ணாலும் நிறைய வந்து அவங்கள வந்து வாழ விடுறதுக்கு கொஞ்சம் இது பண்ண மேல கொண்டு வரதுக்கு ஆளு கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். அதனால நான் வந்து அதுக்காக நான் அந்த விஷயத்துக்கு நான் வரல. ஒரு மனுஷன் எப்படி வாழணும் தெரியும் உங்களுக்கு. இந்த நாட்டுல நம்ம ஊரை விட்டுட்டு நம்முடைய இந்தியாவை விட்டுட்டு எல்லாரும் பிழைக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் இழந்துட்டு நம்முடைய இளமையெல்லாம் எங்கேயே விட்டுட்டு இன்னைக்கு வந்து எத்தனை பேர் தன்னுடைய மனைவியோட மொபைல்ல குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் அதில் ஒரு 20% வந்து நல்ல ஒரு ஃபேமிலியில வந்து குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 20 பேரை பத்தி நம்ம பேச வேண்டியதில்லை. ஒரு 60% பேச்சுலரா வந்திருக்கிறிய. அந்த பேச்சுலர் வர்றதை பத்தி எனக்கு அது நம்ம சூழ்நிலை, நம்ம தலை எழுத்து, தலை விதி, எல்லா இறைவன் எழுதுன நம்ம தலை எழுத்து. அப்போ இதுதான் நம்முடைய வாழ்க்கையா? நான் கேட்கிற கேள்வி அதான் உங்களோட. இதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையா? இதுக்கப்புறம் வாழ்க்கைங்கிற ஒண்ணு இல்லையா? அப்போ நீங்க பார்க்கலாம், நீங்க நிறைய படத்துகளை பார்த்துருந்தீங்கன்னா படத்தை பார்த்துட்டு அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சுன்னா நீங்க எல்லாரும் ஏமாந்து போறீங்கன்னு அர்த்தம். படம் இல்ல வாழ்க்கை. ஒரு மனுஷன் வாழ்றான்னா, ஒரு மனுஷன் பெரிய லெவல்ல வர்றான்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், உடனே பெரியவனா வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால முடியாது, கண்டிப்பா ஜெயிக்க முடியாது, வர முடியாது. இன்னைக்கு அதானியா இருக்குன்னு, அம்பானியா இருக்குன்னு, பெரிய பெரிய ஆட்களை நீங்க ரஜினிகாந்தா இருக்குன்னு, சினிமாவில் யாரும் இருக்கல, வேற ஏதாவது அரசியல்வாதியா இருக்குன்னு, யாரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 15 20 25 வருஷம் ஆகும் ஒரு மனுஷன் முன்னேறாதுன்னு சொன்னா. அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த அளவு வந்திருக்குன்னு சொன்னா எனக்கு 25 30 வருஷம் ஆனிச்சு என்னுடைய வாழ்க்கை நான் பெரிய ஆளா வர்றதுக்கு.
இன்னைக்கு எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு அவார்டு கொடுத்து எனக்கு எங்கெங்கன்னா எனக்கு நிறைய அவார்டுனா வருது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாம் டெய்லியோ ஃபேஸ்புக்கையோ இல்லாட்டி யூடியூப் இல்லாட்டி ஏதாவது டிக்டாக் திறந்தா கூட என் முகத்தை நீங்க பார்க்காம நீங்க இருக்க முடியாது. கண்டிப்பா காலையில என் முகம் தான் உங்களுக்கு வந்து நிற்கும். ஏன்னா அந்த அளவு வந்து என்னை வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு என் மேல அவ்வளவு மனப்பத்து இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் அது ஹைடெட் இல்லாம நடக்காது, இந்த டிவிஎஸ் இல்லாம நடக்காது. அதனால என்கிட்ட முதல் ஸ்பான்சரா வர்றதுனால நான் கண்டிப்பா அவங்கள பார்ப்பேன். எனக்கு ஏதாவது பிசினஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் அவங்களுக்கு வந்து முதல் ஸ்பான்சரா இருப்பேன். நிறைய நம்மளை இப்ப பாக்குறோம், மன்சூர் அலிகான் நீங்க போய் அங்க போய் ஊர்ல போய் பார்க்கணும்னு நினைச்சா முடியாது. ஏன்னா அவளுக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு யாரா இருந்தாலும் ஒரு விஐபி பாக்குறான்னா ரொம்ப கஷ்டம். ஆனா இங்க சர்வசாதாரணமா உட்காந்து இப்ப உங்க முன்னாடி அழகா எல்லாரும் போய் நின்று பாத்துக்கிட்டு இருக்கிறிய, ரொம்ப அழகா போட்டோ எடுக்கிறிய, நிறைய பேசுறிய, எல்லாத்துக்கும் சான்ஸ் கிடைக்குதுன்னு சொன்னா இதே மாதிரி ஒரு இயக்கம் இருக்கிறதுனால தான், இந்த இயக்கம் இறங்கி செயல்படுறதுனால தான் இந்த அளவு வந்து நம்மளால வந்து நாட்டுல இருந்து வர்ற வெளிநாட்டுல ஊர்ல இருந்து வர்றவங்களை வந்து எல்லாரையும் பார்க்க முடியுது, போட்டோ எடுத்துக்க முடியுது, நாங்க பார்த்தோம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுகளுக்கு சொல்ல முடியுது. இந்த வெளிநாடு வருஷங்களுடைய அதான் சொல்றேன், ஒவ்வொரு வருஷமும் போன வாட்டி வந்து சசியை கொண்டு வந்திருந்தாக்கா அதுக்கு அடுத்த வருஷம் நிறைய நிறைய முக்கியமான புள்ளிகள்லாம் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, நானும் செலவு பண்றேன். இந்த நிகழ்ச்சி வேற ஒண்ணு, ஏன்னா மற்ற நடிகன் வேற யாராவது வர்றாங்க குறைஞ்சது அவங்களுக்கு ஒரு 5 லட்சத்துல 10 லட்சம் ரூபாய் காசு கேட்பாங்க. ஆனா நம்ம மன்சூர் அலிகான் தான் நான் கேட்டேன், அவங்க வர்றாரு, அவர் சினிமா நடிகன் தானே, காசு கீசு கேட்டாருன்னா கண்டிப்பா ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம், என்னோட வரும்போது என் ஒய்ஃப் அழைச்சுதான் அவங்களுக்கு மட்டும் டிக்கெட் தான் போகும். எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி சொல்றோம் எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு வெளிநாட்டுக்கு வர்றோம், இங்க காசு வாங்கிட்டு வந்து நிறைய நடிகர்கள் பார்த்துருக்கணும், வந்துட்டு நீங்க காசு வந்து என்ன சொல்ற ஒண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் இருப்பான், 5 லட்சம் காப்பான் 10 லட்சம் காப்பான். நிறைய பேருக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அவன் வந்து இந்த நேரத்துல காசு வாங்காம ஒரு மனிதன் வந்துட்டு போறான்னு சொன்னா அவருக்கு கூட என்ன பக்கத்துல உட்காந்து தூக்கம் வருதுப்பா, நான் நேரம் தூங்கிடுவேன், நீங்க போட்டு என்ன சாகடிக்கிறிய போட்டு நான் என்ன செய்ய போறேன்னு என்ன பேச விட்டு நான் போயிருந்தேன். நீங்க போறது உங்க பின்னாடி எல்லாரும் வந்துருவாங்க, நாங்க என்ன பார்த்துட்டு நாங்க என்ன செய்யறது. அதனாலதான் எனக்கு டவுட்டா இருந்துச்சு. எனக்கு கண்ணை மூடிட்டே இருக்கிறப்ப யாரும் பேச விட்டா அப்புறம் எனக்கு வேலையில பத்தி நான் முந்திக்கிட்டேன். நான் உங்கள்கிட்ட எனக்கு தெரியாது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உட்கார வைக்கிறேன் உங்க கையில தான் இருக்கு நான் சொல்லிட்டேன். என்ன சார் சரி வருமா? ஏன்னா உங்களுக்கு பின்னாடி 3 பேர் இருக்கிறாங்க, என்ன பாத்துக்கிறீங்க இல்ல என்ன நம்ம பாருக்கு பாட்டு சொல்ல படக்க வச்சு என்ன பண்ணிடுவாங்க எனக்கு தெரியாது நான் சொல்லிட்டேன். அதனால கொஞ்சம் ஏன்னா எல்லாருமே பாவம், எல்லா நாளைக்கு டியூட்டி இருக்கிறவங்க எல்லாம் 9 மணி 9 மணிக்கு போயிடுவாங்க. ஆனா அந்த 9 மணிக்கு போறவங்களுக்காக நாங்க ஏதாவது எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும்னு நினைச்சோம், ஆனா இழுத்துக்கிட்டே போகுது. அதனால வந்து நாங்க முன்னாடியே 4:30 மணிக்கு ஆரம்பிக்க நினைச்சோம், ஆரம்பிச்சது 5:30 மணி, 1 மணி நேரம் உங்களால லேட் ஆயிடுச்சு. அப்ப நீங்க நான் ஒவ்வொரு மேடையிலும் அதான் சொல்லுவேன், எவ்வளவு முன்ன வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்து நம்முடைய டிஎம்கே பொறுப்பாளர் நம்ம தியாகராஜ் இருக்கிற அவங்க எனக்கு முன்ன பேசி நினைச்சாங்க, பேச விட்டா போயிடுவாரு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு முன்னாடி இருக்காங்க, நான் போறேன் நீங்க உட்காந்து பேசுகிறேன், நீங்க பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அதான் சொல்றேன், நிறைய பேருக்கு சொல்றேன், நான் ஏன்னா முந்திக்கிட்டே நல்லது நினைக்கிறேன். அந்த கூட்டத்துல எல்லாம் நான் கடைசி நேரத்தில் பேசும்போது பாத்தீங்கன்னா 100-200 பேர் குறைஞ்ச பேர் எல்லாம் 9 மணிக்கு மேல போயிடுவேன். அதனால நான் முந்திக்கிட்டேன். சரி, நல்ல செய்திகள் நான் சொல்லிட்டு இருப்பேன், நீங்க எல்லாரும் பாப்பிய. ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில வந்து ஒரு மனுஷன் வாழணும், ஜெயிக்கணும். அதுதான் நம்ம வந்து இந்த உலகத்துல பிறந்தது. நீங்க பகவத்கீதையை படிச்சாலும் சரி, பைபிளை படிச்சாலும் சரி, குரானை படிச்சாலும் சரி, எந்த நூல் எடுத்து படிச்சாலும் இறைவன் நமக்காக அனுப்பப்பட்ட தூதர்கள் இருந்து கிடைச்ச இந்த நூல்கள் வந்து நம்ம வந்து பயப்படுறோம் அந்த நூலை பார்த்து. ஆனா அந்த நூலை பார்த்து படிச்சுட்டு அதன்படி நடக்கிறதுக்கு நம்மளால முடியல, செய்யறே கிடையாது. நான் உண்மையிலேயே அந்த 3 நூலையும் நான் படிச்சிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்த தௌராத் வேதமோ அல்லது தாவூது நபிக்கு வந்த ஜபர் வேதமோ அதெல்லாம் நம்ம கையில வரல. அதனால யூதர் கையிலையும் அதுக்கு முன்ன வாழ்ந்தவர்கள் கையிலையும் போயிருக்குது. நமக்கு இப்ப இருக்கிற இந்த 3 நூல்களும் நம்ம கையில இருக்குது. இந்த 3 நூல்களையும் நம்ம பார்த்தாக்க எப்படி வாழணும், எப்படி நம்ம இந்த உலகத்துல இருக்கணும். இந்த உலகத்துல யாராவது இந்த உலகத்துல பிறந்துட்டு யாராவது இறக்காம இருக்கிறவங்க யாராவது நீங்க ஒரு ஆளை காட்டுங்க. இந்த உலகத்துல பிறந்த மனிதன்ல யாராவது ஒருத்தர் இறக்கல, இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்கிறாரு, அவர் 100 வருஷம் 200 வருஷம் 500 வருஷம் இருந்தாலும் சொல்லிட்டு நீங்க காட்ட முடியாது. அப்படி யாரும் கிடையாது. கண்டிப்பா பிறக்கிறவங்க எல்லாரும் ஒரு நாள் இறந்தே ஆகணும்.
அது எந்த பெரிய மன்னரா இருக்கட்டும், பிரதமரா இருக்கட்டும், முதலமைச்சரா இருக்கட்டும், எந்த பெரிய அதாவது எந்தெந்த பதவியில இருந்தாலும், ட்ரம்பா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், கண்டிப்பா ஒரு நாள் இறந்தே ஆகணும். அப்படிப்பட்ட நம்ம வாழ்றோம். அவங்களையும் ஒரு 10 மாசத்துல ஒரு தாய் பெற்றெடுத்தா, நம்மளையும் ஒரு 10 மாசத்துல ஒரு தாய் பெற்றெடுத்தா, ஆனா நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, நமக்கு மட்டும் ஏன் இந்த கவலை, நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒவ்வொரு மாசமும் சம்பளத்தை எதிர்பார்த்து எங்கேயாவது வேலை பார்த்து இப்படித்தான் வாழணும் நம்மளுக்கு தலையெழுத்தா? ஏன் இப்படி நடக்குது? என்னைக்கா சிந்திச்சியலா? அதான் சொல்ல நம்ம வாழ்க்கை என்ன சொல்ல, காலையில இருந்துச்சா ஒரு வேலைக்கு போறது, 9 மணிக்கு எந்திரிக்கிற, வேலைக்கு போறோம், 12 மணிக்கு 1 மணிக்கு சாப்பிடுறோம், அப்புறம் 4 மணிக்கு வேலை போறோம், 5 மணிக்கு வேலை பார்த்து முடிஞ்சு வர்றோம், வீட்டுக்கு வர்றோம், ஒரு ஜாலியா ஒரு ஏதாவது படத்தை பார்க்கிறோம், ஃப்ரெண்ட்ஸோட வாழ்ந்துட்டோம், முடிஞ்சு இதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு பின்னாடி எத்தனை பேர் நம்மளை நம்பி இருக்கிறான்னு சொல்லிட்டு என்னைக்காவது நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, இதுக்கு பிறகு 4 மணிக்கு 5 மணிக்கு பிறகு நம்மளுடைய வேலை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு யாராவது சந்தோஷமா ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறானோ அவன் தான் தோல்வி அடைகிறான். அம்பானி நூலை எடுத்து படிச்சு பாருங்க. அம்பானி எப்படி வாழ்ந்தான்னு நீங்க பாருங்க. இப்போ உள்ள அம்பானி மகன் சொல்ல முகேஷும் அவன் அந்த அவன் மகனுக்கு சொல்லல, அவர் அப்பா சம்பாதிச்ச கஷ்டம் இப்ப மகன் வாழ்ந்துட்டு இருக்கானுமா. அவர் அப்பா என்ன செஞ்சாருன்னு அவர் நூலை எடுத்து படிச்சு பாருங்க. 4 மணிக்கு மேல முடிஞ்சிடும். 4 மணிக்கு மேல முடிஞ்ச பிறகு அவன் கூட இருக்கிறவங்க எல்லாம் போய் படம் பார்க்க போயிட்டு வருவான், எல்லாம் ஒரு ஜாலி ஒரு விளையாட அது இப்படி போயிட்டு வருவான். ஆனா அந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்கிறான், அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கும்போது, எமன் நாட்டுல பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கும்போது பக்கத்துல இருக்கிற அந்த கேசியர் கிட்ட போய் நிப்பான். அவர் படிக்கல அதிகம் இருந்தாலும் 9 படிச்சாரு. அவர் அங்க போய் பக்கத்துல போய் நின்றுட்டு அந்த கேசியர் எப்படி டைப் படிக்கிற, எப்படி காசு வாங்குற என்னன்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் போது அவர் கேசியர் ஏப்பா எல்லாம் தான் போயிட்டானப்பா, நீனும் போக வேண்டியதில்லை, ஏன் நிக்கிறாங்கன்னா இல்ல நான் கொஞ்சம் வேலை கத்துக்கணும். ஒரு மனுஷன் அவன் பாருங்க, அவனுடைய கஷ்டம், அவனுடைய குடும்பம், அவனுடைய தங்கச்சி, அவனுடைய அப்பா, அவங்களுடைய இதெல்லாம் நல்லா காப்பாற்றி பெரிய லெவல்ல கொண்டு வரணும். எங்க அப்பாவை நல்ல நிலைமை கொண்டு வரணும், எங்க தங்கச்சியை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், என் தம்பியை நல்லா படிக்க வைக்கணும், எப்படி நினைக்கிறான் பாருங்க. அவன் ஜாலியா போய் 4 மணிக்கு மேல 5 மணிக்கு மேல ஜாலியா கொண்டாட மாட்டான். கண்டிப்பா வேற ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா இருக்கான்னு பார்ப்பான். எங்களுடைய வாழ்க்கையில ஒரு 40 என்னுடைய வாழ்க்கை 40 வருஷம் ஆச்சு. கரெக்டா இப்ப 2025 நான் 1985 நான் கத்தாருக்கு 10 வருஷம் போயிருந்தேன். அங்க கடல்ல மீன் பிடிக்க, கடல்ல மீன் கிடைக்கலன்னு சொன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 6 மணி நேரம் 4 மணி நேரம் கடல்லே கடந்து எப்படியாவது மீனை கொண்டுட்டு வரணும், ஏதாவது சம்பாதிக்கணும். அப்படியே அப்பவே அவனது ஏன்னா எங்க அம்மாவுடைய கண்ணீர், எங்க அக்கா அழுதுகிட்டு இருக்க, அந்த வரதட்சணை குடும்பம் தாங்க முடியாம எனக்கு ஒருத்தவங்க கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு 10 பவுன் போட முடியல அவங்களால சொல்லி எங்களை கேட்கும் போது அழுதுகிட்டு இருக்கோம். அப்ப எங்களால ஒரு பவுன் 2 பவுன் சேர்க்க முடியல, அவ்வளவு கஷ்டத்துல இருந்த எங்க அக்கா கட்ட முடியல. முதிர் கண்ணியாச்சு 30 வயசாச்சு கல்யாணம் பண்றதுக்கு. நம்ம பெத்த பிள்ளைகள் அப்படி இருக்க மனசு யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நமக்கு ஜாலி எதுக்குங்க? இந்த உலகத்துல ஜாலி பண்ண வந்திருக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகத்துல உங்களுக்கு ஜாலி தேவையில்லை. நீங்க ஒண்ணுமே நீங்க போக வேண்டியதில்லை. இறைவன் உங்களுக்கு அந்த சொர்க்கத்துல எல்லாமே வச்சிருக்கிறான். நீ இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டப்படுறியோ அவனுக்கு அந்த உலகத்துல ஒரு சொர்க்கத்தை தரத்துக்கு ரெடியா இருக்கிறான். அதனால இந்த உலகத்துல நீ ஜாலியா இருக்கணும், இந்த உலகத்துல ஜெயிக்க அந்த வேலை முடிஞ்ச ஒரு 8 மணி நேரம் வேலை முடிஞ்ச 10 மணி நேரம் வேலை முடிஞ்ச கிடைக்கிற சம்பளத்தை வாங்கி வீட்டுக்கு அனுப்பிட்டு இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இதுதான் உனக்கு வாழ்க்கையா இருந்தா நீ மறு உலகத்துல நீ நகத்தை தேடிதான் போக வேண்டியா இருக்கு. இந்த உலகத்தை டெஸ்டுக்காக அனுப்பி இருக்கிறான். நம்ம இந்த உலகத்துல டெஸ்ட் பரீட்சை எழுத வந்திருக்கிறோம், பரீட்சையில பாஸ் ஆஃப் ஆயிலாம், இதுதான் ரொம்ப முக்கியம். எவன் ஒருத்தர் பரிசையில அந்த பரீட்சையில எப்படி பாஸ் ஆகிறதுக்கு எந்த அளவு முயற்சி பண்ணி படிக்கிறானோ, எப்படி பாஸ் ஆகணும்னு நினைக்கிறானோ, அதே மாதிரி இந்த உலகத்திலயும் நமக்காக ஒரு குடும்பம், நமக்காக ஒரு நம்மளை சேர்ந்த நம்முடைய குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சு ஏதாவது அவங்க நல்ல வழியில் கொண்டு வந்து அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி நம்மளும் நல்ல பேர் எடுத்து இந்த உலகத்துல வந்ததுக்கு ஏதாவது ஒரு பதிச்சுட்டு போகணும். யோசிங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நான் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் நான் செலவு பண்றேன். இந்த 10 லட்ச ரூபாய் நான் கொண்டு போய் ஒரு 5 குழி வாங்கி போட்டேன்னா அடுத்த ஒரு வருஷத்துல எனக்கு 12 லட்சம் 13 லட்சம் ரூபாய் ஆயிடும். நான் ஏன் அந்த ஆசை எனக்கு வரல? நான் அந்த ஆசை எனக்கு வரல. எதுக்கு நான் ஏன் அந்த ஆசைப்படல?
ஏன்னா எத்தனை கூலி எவ்வளவு இடத்த வாங்கினாலும் உனக்கு 6 அடி நிலத்துக்கு மேல சொந்தமே கிடையாது, நீ போய்கிட்டே இருக்க வேண்டிய இருக்க, எத்தனை இடத்த வாங்கி என்ன பண்ணியாங்க. அதனால சொல்றேன், காசு இல்லை இந்த உலகம், இந்த காசு ரொம்ப இருக்குது, காசு நிறைய வச்சிருக்காங்க. ஆனா நான் செலவு பண்றேன், செலவு பண்ணி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறேன். நான் 10 லட்ச ரூபாய் நான் இன்னைக்கு இந்த செலவு பண்றேன்னு சொன்னா கண்டிப்பா இந்த காசு என்னோட காசு இல்ல, உங்களோட காசை தான் நான் இங்க உங்களுக்கு கொடுத்து உங்களை கூப்பிட்டு சந்தோஷமா இருக்க சொல்றேன். அது மட்டும் தெரிஞ்சுக்கிறீங்களா? எப்படி நீங்க நினைக்கலாம் நான் காசு உண்மையே கொடுக்கலையே, எப்படி உங்களோட காசு நீங்க நினைக்கலாம். எனக்கு நான் வச்சு நடத்துற கார்கோவோ இல்ல டிராவல்ஸோ அல்லது உமராவோ அல்லது ஒரு ஹோட்டலோ, எனக்கே ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட்டோ ஒரு கார்கோவோ அல்லது ஹோட்டலோ ஒரு தினருக்கு சாப்பிட்டு இருந்தான்னு சொன்னா அதுல கிடைக்கிற லாபத்தை தூக்கி தான் இப்ப நான் எங்களுக்கு கொடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கேன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப உங்களோட காசு கண்டிப்பா இந்த நீங்க வந்து ஒரு டிக்கெட்டோ ஒரு கார்கோவோ எதை எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுல நீங்களும் பங்கு பெற்றேன்னு அர்த்தம். இதனாலதான் நான் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. நிறைய கார்கோ வச்சுக்கிறாங்க, நிறைய டிராவல்ஸ் வச்சுக்கிறாங்க, நிறைய ஹோட்டல் வச்சிருக்காங்க. எல்லாம் தனக்குன்னு சேர்த்து தான் கொண்டாடி பிள்ளைகளுக்கு சேர்த்து அந்த இடத்துக்கு அதை இதை நகையை அதையும் வாங்கி வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணுக்கு அவங்க போயிரு, அவங்க எங்க இருக்கிறான்னு தெரியாம போயிரு. நீங்க இந்த உலகத்துல நம்ம கோயத்துல எத்தனை பேர் தமிழர்கள் எத்தனை கார்கோ நடத்துறாங்க, எத்தனை டிராவல்ஸ் நடத்துறாங்க, எத்தனை ஹோட்டல் நடத்துறாங்க, அவங்க எல்லாம் பேர் வெளியே தெரியுதா? ஏன் 5 பேர் மட்டும் தெரியுறான்? அதனாலதான் சொல்றேன், எவன் செலவு பண்றானோ, எவன் அல்லாவுக்கு இறைவனுக்காக பயப்படுறானோ, எப்படி வாழன்னு எவன் கத்துக்கிறானோ அவன் கண்டிப்பா இந்த உலகத்திலும் ஜெயிக்கிறான், மறு உலகத்திலும் ஜெயிக்கிறான். நிறைய பேசணும்னு ஆசைதான். அப்ப மன்சூர் அலி என்ன செய்யறது யோசிங்க, அதை நான் யோசனை பண்றேன். என்ன சார் ரொம்ப சொல்ல, நமக்காக ஒரு பட்டாளம் இருக்கு, எனக்காக ஒரு ரசிகன் இருக்கிறாங்க. அதான் சொல்றேன், உங்களுடைய தமிழ்நாட்டுல வச்சிருக்கிறியா, ஆனா கோயத்துல நான் என்னுடைய பிள்ளைகளை நான் கட்டி போட்டு வச்சிருக்கிறேன். எனக்கா ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்றேன்னு தெரியல. கண்டிப்பா நான் உங்களோட எப்பவுமே இன்ஷா அல்லாஹ் எப்பவுமே சொல்றேன், இன்ஷா அல்லாஹ்னு சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஏன்னா எனக்கு என் உயிர் எப்போ போகணும் என்னோட கையில எதுவுமே இல்ல. சிலவன் சொல்லுவான் நான் ஜோசியம் பார்த்தேன், நான் ஜாதகம் பார்த்தேன், எனக்கு 60 வயசுல எனக்கு மூத்து வரும், எனக்கு 80 வயசுல எனக்கு சாவு வரும்னு சொல்லுவாங்க. அப்படி எவ்வளோ சொல்லிச்சு என்ன சொல்லி விட்டு எவ்வளோ சொன்ன இருக்கிறான்னு ஒருத்தர் சொல்லி பாருங்க. சொன்னவங்க இன்னைக்கு எங்கெங்க போயிட்டான், மண்ணுக்குள்ள போயிட்டான். அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்க ஒரு நல்ல வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தை இறைவன் நாடினார். உங்களோட கண்டிப்பா நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா நிகழ்ச்சிகள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இனி ஆரம்பிச்சிருச்சு, சூடு முடிஞ்சிருச்சு, இனி மழை காலம், இனி குளிர்காலம் வந்துரு, இனி நிறைய நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிகளை கவனிக்க. ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் லீவ் இருக்குன்னா அந்த லீவ்ல போயிட்டு எங்கேயாவது ஜாலியா இருக்கலாம். ஒரு படம் பார்க்க போகலாம், ஜாலியா எங்கேயாவது மலையை பக்கம் அங்கிட்டு சுத்திட்டு ஒரு அப்படி இப்படி போயிட்டு இருக்கலாம். அது என்ன செய்ய சொல்றேன்னு சொன்னா அது இல்ல வாழ்க்கை. ஏன்னா எனக்கு 2 லீவ் வீட்டுல வேலை பார்க்கும்போது அந்த 2 லீவ் நேரா தொழுகைக்கு நேரம் மஸ்ஜிதுக்கு வந்துருவேன். அந்த மஸ்ஜித்துல உட்காந்து 4-5 முத்தவாக்கள் உட்காந்து அறிவான வார்த்தைகள் சொல்லுவாங்க, அந்த குர்ஆனை எடுத்து படிக்க சொல்லுவாங்க, அவங்க சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதை நான் கிரகிச்சு கொண்டேன். அவங்க மூலியமா கிடைச்ச அந்த நட்பு, அவங்க மூலியமா கிடைச்ச சில தொடர்புகள் தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிற காரணம். எவ்வளவுதான் நீங்க படத்தை பாருங்க, அவன் இவன் படத்தை பார்த்துட்டு நீங்க 3 மணி நேரத்துல அவனை மாதிரி ஆயிடலாம் இவனை மாதிரி ஆயிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம மன்சூர் அலி கான் சாரையே உட்கார வச்சுட்டானுமா. புரிஞ்சிருக்கீங்க என்ன சொல்றேன்? படம் ஒரு வாழ்க்கையே அல்ல, படம் பெருசா தெரியும். நல்ல ஆரம்பத்துல என்ன பட கேப்டன் பிரபாகரன்ல அவரை பார்த்தா அன்னைக்கு அந்த மனுஷனை பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு வில்லனா அதே எங்கப்பான்னு பயப்பட காலம் போய் இன்னைக்கு பக்கத்துல உட்காந்து போட்டோ எடுக்கிற காலம் வந்துருச்சு. எப்படி மாத்திரம் பாருங்க. படத்துல ஒரு மனுஷன் பெரிய பெரிய வில்லனா காட்டுவான், கிட்ட போனால இவன் கத்தி இருக்கு, இவன் நம்மளை கொன்றுவான் அப்படின்னு தூரம் இருந்த காலம் வேற. அதே வில்லனை மறுபடியும் வில்லன் காமெடி ஆக்கி கிட்ட கொண்டு வந்து சிறுபாலால் ஆக்கி ஒண்ணுக்கு இல்லாம ஆக்கிடலாம். அப்ப உங்களுக்கு தெரியுது, நான் சொல்ல நீங்க ஏன்னா நீங்க என்ன பத்தி நீங்க பாத்துக்கலாம்.
ஒரு கெட்ட இது வர சான்ஸே இல்லை, முடியவே முடியாது, எடுக்கவே முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் எப்படிப்பட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களோட இது சூழ்நிலை என்னோட படம் அப்படி ஆயிடுச்சு. இல்ல இல்ல கண்டிப்பா பண்ணுங்க, அப்பதான் மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இந்த நேரத்துல நல்லா ஜாலியா இருக்கிறாங்க, ஜாலியா கேட்கறாங்க. இந்த நேரத்துல கேட்கணும், பேசணும். ஏன்னா அறந்தாங்க நிஷா வந்திருந்தாப்புல, செந்தமிழ் கலை அவங்க நடத்தினாங்க. ஒரு மணி நேரம் அவங்களோட சரியான கலைப்பு, அவங்களே ஆளு அடங்கிட்டாப்புல. அந்த அளவு நான் கலைச்சிங்க அனுப்புனேன். இல்ல அந்த இது அறந்தாங்க நிஷா எல்லாரையும் அங்க உட்கார்ந்து கலக்கிறாரு, இங்க வந்து அடங்கி போயிட்டாப்ல. என்ன செய்யறது, இங்க யாரையா ஒரு ஆள் இருக்கா உண்மை, அப்பதான் இந்த மக்களை கொண்டு வரலாம். திருநாவுக்கரசு ஒரு பயங்கரமான இதுல போட்டு விடுங்கப்பா, இல்ல யாரும் விளம்பரத்தை போடுற, அதுல போட்டு விடுங்க. அங்கிட்ட உள்ளவங்க தெரியாது சொல்லுங்க, இதை போடுங்க, ஏவில போட்டு முறை விளம்பரத்தை போடுறாங்க. முதல்ல இந்த மாதிரி ஆளுகளும் எடுக்காது, என்னத்த சொல்லுன்னு தெரியல. முதல்ல இங்க வைங்க, எல்லாரும் வந்து இங்க வைப்பாங்க. ஏன் அங்க கொண்டு வைக்கிறீங்க, இங்க வைங்க, அப்பதான் சரி. அவர் அவங்களுக்கு ஏத்தாப்புல தெரியும். இவரு இப்ப எவ்வளவு நல்லா இருக்கு, அங்கிட்ட எல்லாருக்கும் பார்க்க முடியுது. 100 பக்கத்துல வந்து முடிச்சிருக்கேன்னு சொல்லி யோசிச்சுக்கிறாப்புல நினைக்கிறேன். 9 ஆச்சு. ஏன்னா 3 பேர் இருக்கிறாங்க, பாமா இதுக்கு என்ன செய்ய தெரியல. ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா எல்லாரும் ஆசைப்படியா பேசணும்னா அடுத்தது அலிபாய் நடத்துறாரு ஒரு நிகழ்ச்சி அடுத்த வாரம், அடுத்த மாசம். இது இடையில ஒரு வாரம் கேரளா இருக்கு, அடுத்த ஆந்திரா ப்ரோக்ராம் இருக்கு. இதுக்கு நடத்துறாரு எல்லா ப்ரோக்ராம். வெள்ளிக்கிழமை வாந்தின்னு சொன்னா கண்டிப்பா டிவிஎஸ் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். நான் எந்த நாடு போனாலும் எவ்ரி வீக் ஏதாவது ஒரு நாடு போயிட்டு தான் இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 3 நாள் இங்க வந்துடுவேன். ஆனாலும் என்ன சந்திக்கணும், ஏன்னா நிறைய நம்ம நல்லது செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில ஏதாவது மனுஷன் வாழ்ந்தான்னு சொன்னா நல்லது செய்யணும். நீ சொல்லிட்டீல, அடுத்த மாசம் அடி நடத்துறாப்ல. அடுத்த மாசம் 10ஆம் மாசம் 17ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் இதே இடத்துல நிகழ்ச்சி நடக்கும் போது. ஆனா வந்து இவ்வளவு பேர் கொண்டுட்டு வர மாட்டோம். கண்டிப்பா 4 பேர் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு பாவம் அங்க வச்சு அவங்க எப்படா பேசுவாங்க, எப்படா போகலாம்னு நினைச்சிட்டு. அதே மாதிரி சான்ஸே இல்லை. நாங்க 2 பேர் தான் இந்த நிகழ்ச்சி நடத்த போறோம். இந்த கூட்டம் வரும்போது வேற மாதிரியே நடத்த போறோம். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதனால நான் வந்து இன்ஷா அல்லாஹ் வெளியே வரேன். அது எது எப்படி செய்ய போறேன்னு சொல்லிட்டு டிவிஎஸ் நடத்தினா எப்படி நடத்தணும்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து நம்முடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், ஏதாவது சாதிச்சுட்டு மனுஷன் வந்து இந்த உலகத்துல ஏதாவது இது பண்ணிட்டு போகணுங்கிறதா என்னுடைய ஆசை. அதுக்காக உங்களுக்கு நான் எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஏவியை பாருங்க, என்னுடைய யூடியூப் பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. நிறைய விஷயம் நான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய வியூ கிடைச்சிருக்கு, நிறைய எனக்கு வந்து அவ்வளவு வாழ்த்துக்கள் வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது என்ன நினைக்கும் போது எல்லாரும் அது போல வரணுங்கிறத உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ ஐதரை வந்து அணுகுங்க, டிவிஎஸ்க்கு வாங்க. இன்னைக்கு கூட ஒரு ஆள் வந்தாரு, வந்துட்டு ஆனா என்னுடைய பொம்பளை பிள்ளை கல்யாணம் நடக்குது, ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டார். நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், கண்டிப்பா செய்யணும் வாப்பான்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கு கூப்பிட்டு வரும்போது ஆபீஸ்ல வந்து கேட்டேன், என்ன பிரச்சனை, எத்தனை வருஷம் ஆச்சு? நான் 12 வருஷமா இருக்கிறேன். ஏன் உன் மாலுக்கு ஏதாவது சேர்க்கலையா? இல்ல கரெக்டா இருக்குது, வர்றதுன்னு செலவுக்கு அதுக்கும் கரெக்டா இருக்குது. நான் சொன்னேன், எனக்கு ஒண்ணும் புரியல, எவ்வளவு சம்பளம் வாங்குறான்? 150 தினார் வாங்குறான். அப்போ உன்னுடைய என்ன எல்லா டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தா இன்னும் அவன்கிட்ட ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்குது. 150 தினார் செலவு வரதுக்கு வேலையே இல்லை. ஒரு 100 தினார் செலவு வீட்டுக்கு அனுப்பணும், ஒரு 50 தினார் சேர்த்தா கூட அவன் பிள்ளைய அழகா கட்டி கொடுக்கலாம். ஆனா ஏதோ ஒரு வெளியே சுத்தி அது இது போயிட்டு ஏதோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நான் கேட்டு கொஸ்டின் கேட்கும் போது, சரி விடுப்பா, ஏதோ ஒரு ஏக்கத்துல இருக்கிறியா? இல்ல. அப்ப நீ 12 வருஷமா இருக்கிறா, ஒரு ஏக்கத்திலும் இல்ல. உனக்கு நாளைக்கு ஏதாவது போகும்போது எங்கேயாவது போன ஆக்சிடென்ட் ஆகுது, ஏதாவது மாரடி போகுது, ஏதாவது செத்து தொலைஞ்சு போயிடறா. அப்போ நீ உனக்கு என்ன யாரு? அதான் யாரு உனக்கு யாரு? அதனால வந்து நம்முடைய அந்த ஆள்கிட்ட கேட்கிறேன், ஒரு ஏக்கத்துல ஒரு 2 தினார், ஏதாவது ஒரு 50 ஏக்கர் இருக்குது, ஒரு 2 தினார் கொடுத்திருந்தா அந்த இறந்தவனுக்கு 10 லட்சத்துல இருந்து 15 லட்சம் 5 லட்சம் எனக்கு கொடுக்குறாங்க. இந்த சாஜா இருக்கிறாப்ல, எம்பாசில இருக்கிறாங்க, எம்பாசில வாங்கி கொடுக்குறாப்ல, நம்ம அலிபாய் இருக்கிறாப்ல, இந்த ஏக்கத்துல அந்தந்த ஏக்கத்துல அந்த இதுல வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. எவ்வளவு பேர் கஷ்டத்தை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அப்ப நீ எந்த இயக்கத்துக்கும் ஒரு 2 தினம் குடும்பத்தை நீ கொடுக்காதவன் நீ வந்து எப்படி உருப்படுவானே, உன் எப்படி நீ வந்து சரியா நீ பார்க்க முடியும் உன்னால? அப்ப நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு மாசத்துக்கு ஒரு 2 தினம் கட்டலன்னு சொன்னா அப்ப அந்த இயக்கம் உனக்கு யாரு உனக்கு உதவி செய்வாங்க? நான் தான் அடிக்கடி சொல்றது, கண்டிப்பா எங்க இருந்தாலும் சரி, எப்பவும் நம்மளுக்கு ஒரு மௌத்து வரும், ஏதாவது நடக்கலாம். எப்ப வேணாலும் நடக்கலாம். 50 வயசுல நடக்கலாம், 40 வயசுல நடக்கலாம், எப்ப வேணாலும் நடக்கலாம்.
ஆனால் நம்ம ஒரு இயக்கத்தில் இருந்தா நம்முடைய கொண்டாடி பிள்ளைகளை தெருவுல விட வேண்டியதில்லை. அந்த இயக்கம் காப்பாற்ற சான்ஸ் இருக்குது. அவங்க செய்யல, நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு. அதனால இந்த இயக்கத்துல ஒரு 2 தினம் கட்டினா கூட அந்த சீட்டை கொண்டுட்டு வாங்க, நான் அந்த இயக்கத்துல உங்களுக்கு குறைஞ்சது 10 லட்சம் ரூபாய் வாங்கி தரேன், ரெடியா இருக்கேன். இப்ப நடந்து பாக்கலாம். இப்ப கள்ளச்சாரையை குடிச்சு இத்தனை பேர் இறந்து போனாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த கள்ளச்சாரையத்தை நினைச்சு யோசிச்சு பாருங்க. தேவையா நமக்கு? நம்ம சம்பாதிக்க வந்திருக்கிறோம், நமக்கு ஜாலியா இருக்கிறதுக்கு இங்க வரேன்னு சொன்னா, அப்ப உனக்கு இருந்து கொண்டாடி பிள்ளைவா, நீ கல்யாணமே பண்ணவன் இங்க வந்து இருந்து தொலைஞ்சி செத்து தொலை. நீங்க கொண்டாடி பிள்ளைவா கல்யாணம் பண்ணிட்டு அங்க தெருவில் விட்டுவாதா? இங்க குடிக்கிறதுக்கு வர்றா நீ? வயிற்றுச்சலா இருக்கு, செத்து போயிட்டு என்ன கொண்டாடி பிள்ளை என்ன செய்வாரு? அந்த கொண்டாடி பிள்ளை யார் காப்பாத்துறது? குடிக்கிறதுக்கு வந்து நம்ம எப்படி அங்கே செத்து தொலை, அங்க கள்ளச்சாரத்தை குடிச்சு அங்கே தொலைஞ்சு போ. உனக்கே கொண்டாடி பிள்ளை என்ன கேட்கிறேன்? எங்க அங்க அது இப்பதான் வருது, உண்மைதான். இப்ப கொடுக்குறாங்க இந்த தியாகராஜ மாதிரி அதை இந்த வாங்கி கொடுக்குறாங்க. இப்ப கோரிக்கைகள் எல்லாம் வைக்கிறதால கிடைக்குது, உண்மைதான். ஆனா இருந்தாலும் நாங்க இங்க இருந்து ஏதோ ஆவணம் செஞ்சோம்னா 10 லட்சம் மட்டும் இல்ல, நிறைய இன்னும் நாங்க செஞ்சு வசூல் பண்ணி கொடுக்குறோம். அன்னைக்கு 18 எத்தனை அலிபே எவ்வளவு 19 லட்சம் ரூபா, 19 லட்சம் ரூபா. ஒரு 30 இறந்துட்டாலும் 19 லட்சம் ரூபா ரெடி பண்ணி கொடுத்தோம். அவங்க எல்லாம் அந்த அரபி மறுபடியும் குடிப்பாங்க. அப்ப அவங்க கொண்டாடி பிள்ளைகள் என்ன செய்யறது? ஆண்டவன் பாத்துக்கிறான். அப்ப உங்களை மாதிரி ஆளுமே நாங்க வந்து ஆண்டவன் பாத்துக்கிறோம். உங்க கொண்டாடி அப்படியே சரிங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்றதுன்னா நல்லா கேட்டுக்கிறீங்க. சம்பாதிக்க வந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் வேலை பாருங்க, நிறைய சம்பாதிங்க, சேவ் பண்ணுங்க. சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிங்க. நீங்க சம்பாதிக்க இந்த வயசுல, நீங்க இந்த வயசுல சம்பாதிக்க, இந்த வயசுல சம்பாதிக்கலாம். 40 வயசுக்குள்ள உங்களுக்கு நீங்க சேவ் பண்ணிட்டு ஏதாவது பேங்க்ல நீங்க சேர்ந்து வைங்க. சரியா? 40 வயசுக்குள்ள ஒரு மனுஷன் ஒரு குறைஞ்சது ஒரு அமௌண்ட் கையில வந்துடணும். இருந்தால்தான் நீங்க நாளைக்கு இல்ல, நீங்க அந்த ஈரான்ல கொண்டு போற வந்த மாதிரி ஏதாவது இந்த நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த கத்தார்ல எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டான். அதே மாதிரி இந்த நாட்டுல எப்போ நம்ம வெளியே போயிட்டா அவனும் போய் வேற ஒண்ணும் இல்ல, சொன்னா வெளியே போய்தான் ஆகணும். ஒண்ணு இல்லாம அங்க போயிருந்தா ஒண்ணும் புண்ணியம் இல்ல. நம்ம கையில பணம் இல்லாம ஊர்ல போயிட்டு என்ன செய்ய முடியும்? அங்க போய் மறுபடியும் பிச்சை எடுக்கிறதா? வந்துட்டிய ஏதாவது சேர்த்துட்டு போய் சேர்க்கறதுக்கு பாருங்க. அங்க போய் தன்னுடைய பார்த்தேன்னு சொன்னா, அப்பனுனாலே அடிக்கடி சொல்லுவேன், ஒரு குடும்பத்துல அப்பனும் சரியில்லாம புருஷனும் சரியில்லாம இருந்தாங்க, அந்த பொண்ணுக்கு சத்தியம் என்ன சொன்னா, அந்த பொண்ணு தெருவா பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு பார்த்தா துபாய் கத்தாராது அப்படியா? நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா, டெய்லி எங்க எம்பாசில இருக்கிறாரு. இந்த மாசம் எத்தனை கேஸ் வந்திருக்கு? ஒவ்வொரு கேஸ் எத்தனை 360 கேஸ். ஒவ்வொரு மாசமும் கேஸ் வந்து சொல்லும் போது எனக்கு அப்படியே தான் இருக்கு. அவ்வளவு கேஸ் வருது. அப்ப என்ன காரணம்? நம்ம சரியா நம்ம குடும்பத்தை வந்து சரியா கவனிக்காது. அவங்க பெண்கள்லாம் இங்க வந்து வேலைக்கு வர்றதுனால அந்த பெண்களுக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு நிறைய வீட்டுல பார்க்கலாம், நிறைய இருக்கு, சொல்றதுக்கு நேரம் பத்தல இருக்கு. அதனால சொல்றேன், ஒவ்வொரு நீங்க பார்க்கலாம். எம்பாசிடர் கேஸ பாருங்க, எத்தனை அடி, எத்தனை மீதி, அப்பா என்னென்ன பிரச்சனைகள், அத்தனையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதான் சொல்றேன், அப்படி ஒரு நிலைமை நம்ம குடும்பத்துக்கு யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவனை துவா செய்தவனா இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களோட சந்திக்கிறேன். அடுத்து நம்ம வலியுறுத்தி நம்ம முடிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.